ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி குர்குரே பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பாஸ்தா ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது macaroni பாஸ்தா. இது 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் டபுளாகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது ஓவர் குக் பண்ணிட்டோம்னா ஷேப் மாறிடும், அதனால் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சைஸ் டபுள் ஆகிடுச்சு. ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இது கரெக்டாக பாயில் ஆகிருக்கு. இதுக்கு மேலே குக் பண்ணோம்னா ரொம்ப மேஷ் ஆயிரும். பாஸ்தாவெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஐஸ் வாட்டர் சேர்த்துடலாம். அப்போ தான் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இந்த மாவு எல்லாத்தையுமே இந்த பாஸ்தாவோட கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாஸ்தாவில் மாவு எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம பாஸ்தாவெல்லாம் சேர்த்துடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வர மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கிட்ஸுக்கு கொடுக்குறனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கும்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த பாஸ்தாவோட கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான நம்மளோட குர்குரே பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.